ஹலோ எவ்ரிபடி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் இஸ் அ ஃபிலிம்? ஒரு ஃபிலிம்மு இல்லை ஒரு மூவியை, ஒரு சினிமாவை ஏன் மாற்றி மாற்றி சொல்கிறேன்? ஃபிலிம், சினிமா, மூவி எல்லாமே வேறு வேறு. அதுக்கு சில டெஃபினேஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஆக்சுவலாக இதில் எப்படி பார்க்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம சும்மா ஒரு கவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். ரொம்ப அதிக நேரம் வீடியோலாம் இல்லை, ரொம்ப சின்ன வீடியோ தான். இது குறித்து தொடர்ந்து நம்ம பேச போகிறோம் அப்படின்றதுனால இதுவும் ஒரு முன்னோட்டமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி நம்ம அதை பார்க்கலாம். பொதுவாக நம்ம மூவிஸ் பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம சூழலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ரொம்பவும் உணர்ச்சிகரமாக அப்படியே ரொம்ப ஹீரோயிஸ்டிக்காக அப்படியே ஒரு ஹீரோ வந்து 200 பேர் அடிக்கிறது, அப்புறம் அவன் பயங்கரமான காதல் இருக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் நாங்கள் நுகரக்கூடிய, இந்த மாதிரி சில விஷயங்களை பார்க்கக்கூடிய சிலர் இருக்காங்க. இன்னொருத்தர் ரொம்பவும் வந்து நாங்கள் ஃபிலிம் பஃப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக ஃபிலிம்ஸ் பார்ப்போம் அப்படின்ட்டு ரிலீஸ் ஆகிற எல்லா படத்துலையுமே உட்காந்து பார்த்து அதுக்கு ஒரு கமெண்ட்டு, அதுக்கு ஒரு ரிவ்யூ, அதை பற்றின டிஸ்கஷன் அப்படின்னு மேக் பண்ணுற கூட்டம் ஒருத்தர். இன்னும் சிலர்லாம் இருக்கிறாங்க. அதாவது என்னென்னா, புதுசாக தெரியாத வித்தியாசமான படங்கள்லாம் சொல்லிட்டோம் அப்படின்னா தன்னை தானே அறிவாளியாக நினச்சிக்கிற கூட்டம் இருக்குது. பொதுவாக நம்ம சூழலில் வந்து என்னன்னா, இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ், அதாவது புது மூவிஸை பற்றி பேசுறது, மூவிஸை பற்றின டிஸ்கஷன் மேக் பண்ணுறது, அப்புறம் அரசியல் என்ன நடக்குது அப்படிங்கிறத பேசுறது, அதுவும் வெறும் அன்றாட அரசியல் தான் பேசிட்டு இருக்காங்க. அதுலேயும் என்ன நடக்குது, ஏது இருக்குது, யார் எதை பார்த்து என்ன கமெண்ட் சொன்னா அப்படின்றத பற்றி பேசுறது, இதெல்லாமே என்னன்னா ஒரு வந்து அறிவாளி அப்படின்ற ஒரு மோஸ்தரை கொடுக்குது அப்படின்றது ஒரு பிம்பம் நம்ம எல்லாருக்கிட்டுமே இருக்கு. அதனால என்ன பண்றோம் அப்படின்னா, யார் இருந்தாலும் ஏதோ ஒரு மூவியை பார்த்து டக்குன்னு ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோம். பொதுவாக இந்த சூழல் வந்து என்ன அப்படின்னா வந்து கேபிட்டலிசம் அதிகமாக உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல். அதாவது முதலாளித்துவம் ரொம்ப உயர்ந்து நிற்குது அப்படின்றதுனால ஒரு கமோடிட்டியை உங்ககிட்ட கொடுத்து ஆஸ் ஏ நுகர்வாளராக நீங்கள் அதை என்ன பண்ணணும்னா, ஒரு கன்சியூமராக நுகர்ந்து நீங்கள் அதுக்கு ஒரு விலையை கொடுக்கணும். அப்போது நீங்கள் ஒரு விலையை கொடுக்கறது மூலிமா அவன் ப்ராஃபிட் அனுபவிப்பான். அந்த மாதிரி தான் நம்மளுடைய கேபிட்டலிஸ்டிக் சிஸ்டம் இயங்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்முடைய ரசனையுமே இந்த மாதிரியே ஒரு கேபிட்டலிஸ்டிக் ரசனையா வெறுமே நுகர்வு சார்ந்து மட்டுமே இருக்கு. மிக முக்கியமா அதை நம்ம இப்போ எங்க பார்க்கலாம் அப்படின்னா, மூவிஸ்ல பார்க்கலாம். இப்போ பல பேர் வந்து எந்த மூவி ரிலீஸ் ஆனாலும் டக்குன்னு போய் அந்த மூவிஸை பார்த்தோம்னா அது ரிவ்யூஸை கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சு. மூவிஸ் மேக் பண்றவங்க உங்களை ஒரு நுகர்வாளராக பார்க்குறாங்க. ஒரு ப்ராடக்ட் வெளியே வரும்போது அதை வந்து சந்தைப்படுத்துதல் மூலமா மக்களை கவர்ந்து மக்களை நுகர வைக்கணும், மக்களை கன்சியூம் பண்ண வைக்கணும், மக்களை வாங்க வைக்கணும் அப்படின்ற ஒரு சிஸ்டம். கிட்டத்தட்ட அந்த சிஸ்டம் பேசிஸில் தான் என்ன ஆகுது அப்படின்னா, மூவிஸை ரிலீஸ் பண்ணுறாங்க, மூவிஸை ரிலீஸ் பண்ணி அதுக்கு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, மிகப்பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் உருவாக்குறாங்க, மிகப்பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக உங்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கன்சியூம் பண்ண வைக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை வாங்குற மாதிரி நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மூவியை பார்க்குறீங்க. ஸோ நம்மளுடைய இந்த சூழலில் மூவி அப்படின்றது என்னவா இருக்குது அப்படின்னா, கமோடிட்டி, அதாவது ஒரு பொருள், ஒரு கமோடிட்டி ஆகிருக்கு. நீங்க யாரா ஆகுறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு நுகர்வாளன், ஒரு கன்சியூமரா மாறுறீங்க. இந்த மாதிரி இருக்கிறதுன்றது உங்களுக்கே தெரியாம நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க கருத்துக்கள் அப்படின்னு நினைச்சு நீங்க வந்து டிஸ்கஷன் பண்றது, கருத்து சொல்றது எல்லாமே என்ன அப்படின்னா, ஆக்சுவலா உங்களோடது கிடையாது. மார்க்கெட்டிங் பண்றவங்க என்ன விரும்புறாங்க, அது எப்படி போகணும் அப்படின்ற டைரக்ஷன்ல தான் உங்களுடைய ரசனை, உங்களுடைய நுகர்வு, உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய டிஸ்கஷன் எல்லாமே அமையுது. இது போக நம்ம ஐடியாலஜிக்கலா இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத வச்சு சில மூவிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதை ஆதாயமா பயன்படுத்தி அதை மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா கூட பயன்படுத்திக்கிறாங்க. Why is cinema such a useful tool for you when you're trying to analyze the world? Mostly the way I talk about cinema is simply to use it to illustrate where we are today ideologically. நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சமூக தளத்தில் எது வந்து புரட்சிகரமான கருத்தாக இருந்ததோ அதை ஒட்டியே மூவி வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த சூழலில் எது புரட்சிகரமான கருத்தாக இருக்குதோ அதை ஒட்டியே மூவி வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி ஐடியாலஜி பேஸ் பண்ணி அதை வச்சு நம்ம மூவியை செல் பண்ணிக்கலாம், அதை வச்சு நம்மளுடைய மார்க்கெட்டிங்கை செல் பண்ணிக்கலாம் அப்படின்ற தன்மையில் பல மூவிஸ் ரிலீஸ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். அப்போது இங்கே என்னன்னா, இங்கே பேசப்படும் பொருள் வந்து நீங்கள் தீர்மானிக்கலாம். ஒரு நல்ல மூவி பேசப்படும் பொருளை உங்க ஆழ்மனதை தீர்மானிக்க விடணும். இதை வந்து இப்போ இருக்கிற மூவிஸ் எதுவுமே செய்யறது இல்லை. உங்களுக்குள்ள ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஐடியாலஜி, அதை வச்சு அவன் என்ன பண்றான்னா மூவிஸை செல் பண்ணுறதுக்கான ஒரு மார்க்கெட்டிங்கை உருவாக்குறான். அதை வந்து நீங்கள் சமூக டிஸ்கஷனில் எடுத்துகிட்டு வந்து பேசுகிறீங்க. இது பேசுறது மூலமாக நீங்கள் அறிவாளின்னு உங்களை காமிச்சிக்கக்கூடிய பிம்பத்தை ஏற்படுத்துகிறான். அப்படி ஏற்படுத்துறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, தொடர்ந்து மூவிஸ் வந்து என்ன ஆகுதுன்னா கன்சியூம் ஆகிட்டே இருக்கு. ஒரு மூவி அப்படிங்கிறது ஒரு கமோடிட்டியாகவும் நீங்கள் ஒரு கன்சியூமராகவும் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு உயிருள்ள ரசனையாளன் அப்படின்ற தன்மையை இன்றைய சூழல் வந்து உங்களுக்கு இழக்க வைக்குது. ஸோ இந்த கமோடிட்டி கன்சியூமர் ரிலேஷன்ஷிப் எப்படி மாறுது அப்படின்னா, மூவி அப்படிங்கிறது ஒரு பொருள் தான், அது உயிர் பண்பு கொண்ட ஒரு கட்டமைவு அப்படின்றத உங்களை யோசிக்க விடாமல் பண்ணுது ஒன்று. இன்னொன்று, அதை பார்க்கக்கூடிய நீங்கள் வந்து ஒரு உணர்வு மிக்க, ரசனை மிக்க ஒரு ஆடியன்ஸ், அது ஒரு பார்வையாளர் அப்படின்றத விட்டுட்டு நீங்களும் ஒரு நுகர்வாளர் அப்படிங்கிற ஒரு தன்மையை வந்து இது கொடுக்குது உங்களை அறியாமலே. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு உயிர் இன்னொரு உயிருடன் எப்படி உறவாடுகிறது, உரையாடுகிறது,
அது ஒரு உயிரிலிருந்து பிற உயிருக்கு எண்ணத்தை உணர்வுபூர்வமாக கடத்துகிறது அப்படிங்கிறது தான் கலை இவ்வளோ காலமாக பண்ணிகிட்டு இருக்கு. அதை பற்றி தான் வந்து கலைஞர்கள் பேசிக்கொண்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய பொது சமூகத்துக்கு அது தெரியறதில்ல. அப்போ ஒரு ஃபிலிம்னா என்ன, ஒரு மூவினா என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும்னா, எல்லாரும் சொல்கிற மாதிரி அது ஒரு உயிர் பண்புகளை கொண்ட ஒரு கட்டமைப்பு. ஆனால் பொருள் அல்லாத, உடல் அல்லாத உயிர் பண்புகளை கொண்ட ஒரு கருத்தியல் கட்டமைப்பு போலவே பார்க்கக்கூடிய உங்களை ஒரு நுகர்வாளனா கருதாம ஒரு உயிர் உள்ள இன்னொரு கட்டமைப்பு கொண்ட, இன்னொரு கருத்தாக்கம் கொண்ட, இன்னொரு சிந்தனை கொண்ட, இன்னொரு வகையான ரசனை கொண்ட இன்னொரு உயிரிடம் உறவாடவோ உரையாடவோ வந்திருக்கக்கூடியது தான் ஒரு ஃபிலிம். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் ஒரு நல்ல ஃபிலிம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த சமூகத்தில் புழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஐடியாலஜிக்கல கருத்துக்கெல்லாம் நானும் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்றத ரொம்ப மூர்க்கமாக முன்வைக்காத ஒரு ஃபிலிமாக இருக்கணும். வைக்கவே கூடாதுன்னு இல்லை, அதை மட்டுமே மூர்க்கமாக வைக்காத ஒரு ஃபிலிமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஐடியாலஜி கருத்தியல் இதை ஃபிலிமை தவிர மற்ற எல்லாமே பண்ணணும். நீங்கள் இதுக்கு ஒரு கட்டுரை எழுதலாம், இந்த மாதிரி யூடியூப் சேனலில் உட்காந்து உங்களை கருத்தை நீங்கள் இது பண்ணலாம். ஆனால் ஒரு ஃபிலிமுக்குள்ள கருத்தின் வாசம் வந்து அதிகமாக வீசக்கூடாது. அது எந்த வகையான கருத்தாக இருந்தாலும் சரி, அது ஐடியாலஜிக்கலி வந்து ரொம்ப லிபரலாக இருந்தாலும் சரி, ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருந்தாலும் சரி, அது ஒரு மத பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, ஒரு மத கருத்தாக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபிலிமில் வந்து கருத்தின் வீச்சு அதிகமாக இருக்கக்கூடாது. பொதுவாக நம்ம ஒரு ஃபிலிமை பார்க்குறோம் அப்படின்னா வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தில் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க, ஒரு கருத்து இருந்தால் தான் அது நல்ல படம் அப்படின்லாம் நம்ம நினச்சிருந்த காலங்கள்லாம் உண்டு. இப்போ இருக்கிற ஃபிலிமில் பார்த்தோம் அப்படின்னா ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்பவும் லிபரலாக இருக்கக்கூடிய ஃபிலிம்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம தனி மனிதராக நம்ம ரொம்ப சுதந்திரமாக நம்மளை உணர வைக்கணும், எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் நம்ம ரொம்ப சுதந்திரமாக உணர வைக்கணும் அப்படின்ற படங்களாக நம்ம நேசிக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஃப்ளாஷ்பேக்கில் நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், என் வாழ்க்கையின் பின்னாடி பார்த்தா ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைகள் அப்படின்ற கூடிய சில விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா, காதல் காமம் இது ரெண்டுத்தையுமே பெரும்பாலான மூவிஸ்க்கு கையாள தெரியல. காமம் அப்படின்ற பேரை வந்து காஜன் தான் தூவி விடுறாங்க. ஸோ ஹாலிவுட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஹாலிவுட்டில் இருக்கிறவங்களா பண்ணுறாங்களே நம்மளும் பண்ணுவோம் அப்படின்ற பேரில் காமன்ற பேரில் காஜதத்தை தூவி விடுறாங்க. ஹாலிவுட்லேயே நிறைய காஜதத்தை தூவி விட்டு தான் பல பேர் வந்து பல விமர்சனத்துக்குள்ளானாங்க. அதெல்லாம் பார்க்காம, அதெல்லாம் படிக்காமல் உடனே வந்து நம்ம காமத்தை பற்றி பேசிட்டா நம்ம பெரிய லிபரலான ஒரு ஆள், மூவிஸில் இவரெல்லாம் வைக்கிறோம் பார்த்தியா அப்படின்ற பேரில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது கலைத்தன்மையோட அணுக தெரியாமல் ஐடியாலஜியை மட்டுமே செல் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போது ஒரு நல்ல மூவி என்ன பண்ணணும் அப்படின்னா, அனுபவித்தல் அப்படின்ற ஒரு தன்மையை உங்களுக்குள்ள, உங்களுடைய தனிமனித சைக்குள்ள அழகான கலை ரசனையோட மிருதுவாகவும் மென்மையாகவும் தட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கணும். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே வந்து வாழ்க்கை அனுபவங்கள் வந்து ஒரே மாதிரியாக இருக்கிறது இல்லை. ஒருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை அனுபவம் இருக்குது. ஃபிலிம்ன்றது என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கை அனுபவங்களில் பொருந்தி போகாத அல்லது நீங்கள் எடுத்துக்கொண்டு வைக்காததை வேறொரு ஊடகம் எடுத்துட்டு வந்து வைத்தால் அங்கே உங்கள் வாழ்க்கை அனுபவம் எவ்வாறாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் தரிசனபூர்வமாக உணர்வதை தான் ஒரு நல்ல ஃபிலிம் காட்ட வேண்டும். இதுதானே எல்லா ஃபிலிம்ஸும் பண்ணுது. நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் எல்லா இதெல்லாம் வந்து நான் பார்க்குறேன், அதுல இருந்து என்னோட கேரக்டர் நான் பொருந்தி போகிறேன் அப்படின்னா, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களுடைய இந்த வகையான மனநிலையை பயன்படுத்தி அவங்க என்ன கருத்தை வந்து உங்களுக்கு திணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை அழகா உங்களுக்கு தெரியாமலே எடுத்து வச்சுட்டு போயிடுறாங்க. அதை தாண்டி மனித உணர்வுகளுக்குள் இருக்கும் இழைகளை பின்னி பிணைத்து ஒரு உணர்வு ரீதியான உயிர் பண்புகளை கடத்தக்கூடிய ரொம்பவும் சில மூவிஸ் தான் நமக்கு வந்து கிட்டுது. அப்படி இருக்கிற மூவிஸ் இயல்பாக என்ன கோர் அப்படின்னா, மனிதர்களுடைய கூட்டு வாழ்க்கை, மனிதர்களின் தனி வாழ்க்கை, மனிதன் அவனுடைய உணர்ச்சி எந்தெந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு எப்படி செயல்படுது அப்படின்றதெல்லாம் வந்து அழகாக என்ன பண்ணுவோம்னா, கலை வந்து டெஸ்ட் செய்யும். அந்த டெஸ்ட்டை தான் ஒரு நல்ல மூவி செய்யணும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்பவும் ஃபேன்சியான மோஸ்ட் ஆஃப் ஃபேண்டசி மூவிஸ்லாம் வந்து ஒரு நல்ல மூவி அப்படின்ற கன்சிடரேஷனுக்குள்ளே வராது. அதுதான் உண்மையும் கூட. பலதரப்பட்ட மக்கள் வந்து ஒரு தேட்டருக்குள்ளே வராங்க, ஒரு சினிமாக்குள்ளே வராங்க அப்படின்னும் போது அவ்வளவு பன்மை மிகுந்த பலதரப்பட்ட மக்களுக்கு அவர்களுடைய சைக்குள்ள, அவர்களுடைய உணர்வுக்குள்ள அடி ஆழத்தில் பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய உணர்வு ரீதியான பின்னல்களை எப்படி பின்னி அத்தனை மக்களுக்கும் ஓரியல்பாக ஒரு அழகான ஒரு கலை தருணத்தை கொடுப்பது அப்படின்ற ஒரு செயல்பாட்டில் தான் ஒரு நல்ல மூவி இறங்கணும். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் ஒரு நல்ல மூவி அது எப்படி இருக்கணும், அதன் உயிர் பண்பு எப்படி, அது இன்னொரு உயிரை எவ்வாறு கருதி எதை கடத்துகிறது அப்படிங்கிறத குறித்து நம்ம இன்னி வரக்கூடிய வீடியோஸ்கள்லாம் பார்ப்போம். ஒரு நல்ல மூவி அப்படின்றது என்னன்னா, உயிர் பண்புகளுடைய உணர்ச்சிகளின் பின்னல்களை அழகான கலை வடிவத்தில் முன்னிறுத்தி சப்ளைமாகவும் சப்டலாகவும் மெருகேற்றி அதற்கென்ற ஒரு காட்சி தரிசனத்தை தருவது. இதுதான்
இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல மூவி எப்படி இருக்கணும்ன்ட்டு எந்த ஒரு மூவியுமே ரெஃபரன்ஸ் பண்ணாமல் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் வந்து இதை பார்த்துட்டு ஒரு நல்ல மூவி எப்படி இருக்கணும் அப்படின்றத கொஞ்ச காலத்துக்கு நீங்கள் தீர்மானிச்சுட்டு இருங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன நல்ல மூவிகளை நாம் அறிமுகப்படுத்த ஆரம்பிக்கலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். பை பாய்.